140 கோடி மக்கள் தொகை இருக்கிற இந்த நாட்டில் 10 கோடி பேர் கிரிக்கெட் ஆடினாலும் கிரவுண்டில் தேவைப்படுறது என்னமோ 11 பேர் தான்டா. கிரிக்கெட்டர் ஆகணும்னா டேலண்ட் மட்டும் பத்தாது, அதிர்ஷ்டமும் வேணும். அதுக்கும் மேலே பணம் இருக்கணும். எல்லாத்த விட முக்கியமாக பொறுமை இருக்கணும். வாழ்க்கைங்கிறது நீ பிடிச்சி போடுற சிகரெட் இல்லைடா. நீ பிடிச்சி போட்ட சிகரெட்டை உன்னால் திரும்ப வாங்க முடியும். ஆனால் நீ கடந்து வந்த வயசு உனக்கு எப்பவும் திரும்ப கிடைக்காது. எங்கள் அப்பா என்னை எப்போ திட்டினாலும் நான் கண்டுக்க மாட்டேன். ஆனால் இன்னைக்கு அவர் பேசின பேச்சு என் மனசை தொட்டுருச்சு. அம்மாவோட அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுது. நான் எதை சாதிக்கணும்னு புரிஞ்சுது. நான் ஒரு கிரிக்கெட்டராக மறுபடியும் கிரவுண்டில் இறங்கினேன். அது எப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வருணோட வாழ்க்கையில் யாரோ ஒருத்தரால் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஏய் ராமு, எஃப்ஐஆர் போடு. சாவுகிராக்கி, நீங்களா எதுக்குடா வாழ்றீங்க? காதலிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. உங்க ஆசை தீர்ந்ததுக்கு அப்புறம் பொண்ணுங்களை கொன்னு போட்டுடுறீங்க. சி! என்னோட வைஃபை நானே கொன்னுட்டேன். குட் மார்னிங் மேடம். ஹாய் வருண், உட்காரு. பரவாயில்ல, சொல்லுங்க. நீ இங்க பேரர் இல்ல, உன்கிட்ட ஆர்டர் கொடுக்கறதுக்கு. உட்காரு. வர சொல்லியிருந்தீங்க. உன் வயசு என்ன? 24. அப்பனா 1997. எஸ் மேடம். மந்த்? ஜூலை. நான் ஆகஸ்ட். நீ என்னை விட ஒரு மாசம் பெரியவன் தான். மேபி மேம். நான் உன்னை விட சின்ன பொண்ணு தானே. அப்போ மேம்லாம் எதுக்கு? கால்மி ஜானு. இன்ஃபேக்ட் ஜானவிங்கிறத விட ஜானு பெட்டர்ல. கால்மி ஜானு. நீங்க என் பாஸோட பொண்ணு அப்படின்னா எங்களோட பிரின்சஸ் பாஸ். அப்படி இருக்கும்போது நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடவே 10 வருஷம் ஆயிடும். இதுல ஜானுன்லாம் கூப்பிடணும்னா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? இங்க பாரு வருண், எனக்கு இந்த சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் தெரியாது. எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுவேன். அதான் கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டுட்டேன். உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் வருண். உனக்கு அப்பா அம்மா இல்ல, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உனக்கு யாருமே இல்ல. அது எல்லாமே நானா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட லக் என்னன்னா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்ல. என்னுடைய கேஸ் கரெக்டா இருந்தா இப்போ உன்னுடைய ஃப்ரெண்ட் ஸ்ரீராம் கிட்ட பேசிட்டு அவன் என்ன சொல்றான்னு நீ கேட்கலான்னு நினைக்கிறேன். கரெக்டா? நீங்க கொஞ்சம் கேப் விட்டீங்கன்னா. டேய், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. அதான் நீ ஃபோன் பண்ணணும்னு எடுத்துட்டேன் இல்லடா. என்ன விஷயம் சொல்லு. நல்ல விஷயம் தான்டா. என்னடா நல்லது? அந்த பொண்ணு எங்க பாஸோட பொண்ணு. ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா என் தலை அவங்க வீட்டுல திருஷ்டி பொம்மையா மாறிடும்டா. என் உடம்பு மட்டும்தான் மிச்சம் இருக்கும், பாடல் எடுத்துட்டு போக. ஒரு தப்பும் இல்லடா வருண். நீ ஒன்னு செய்ய. சொல்லு. அந்த பொண்ணுகிட்ட போய் உங்க அப்பாவோட சம்மதத்தை நீ தான் வாங்கணும்னு சொல்லிடு. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஹாப்பி, இல்லைன்னா அவ்வளோதான் நினச்சிக்கோ.
அப்படியா சொல்ற? அது நீங்க என்ன லவ் பண்றீங்களே தவிர நான் உங்களை லவ் பண்ணலல்ல. நான் உங்ககிட்ட காசு இருக்குன்னு உங்களை ட்ராப் பண்ணி உங்களை லவ் பண்ண வச்சு உங்க வசதிக்காக அதாவது இப்படி உங்க அப்பாவும் நீங்களும் நினைக்க கூடாதுல்ல. நீங்களே போய் உங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்குனீங்கன்னா அவங்க ஓகே சொன்னா உனக்கு ஓகேவா? ஓகேவான்னு கேட்டா டன். எனக்கு புரிஞ்சிருச்சு. அவர்கிட்ட சம்மதம் வாங்கிட்டு உனக்கு நான் கால் பண்றேன். வெயிட் பண்ணு, வரேன். என்னையா கிருஷ்ணா, என்ன விஷயம்? என் பையனை போலீஸ்காரங்க எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க சார். என்னையா பண்ண அவன்? என் பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான் சார். ம். அந்த பொண்ணு எஸ்ஐயோட சொந்தக்கார பொண்ணா சார். அதுக்காக வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவனை கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க சார். ஆனா அந்த பொண்ணுக்கு உன் பையன் மேல விருப்பமா? அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சார். எனக்காக வேலைக்கெல்லாம் போறா சார். ம். 2 பேரும் மேஜர் தானே? எந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்? சார் R2 போலீஸ் ஸ்டேஷன் சார். ராம்பாபு சார். அந்த R2 போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனை போடு. எஸ்ஐ சாருங்களா? சார் ஒரு நிமிஷம் இருங்க, எம்பி சார் பேசுகிறார். ஹலோ. வணக்கம் வணக்கம். என்னையா 2 பேர் காதலிச்சா அவங்கள அடிக்கிறியாமே? அவங்க காதலிச்சா உனக்கு என்னையா பிரச்சனை? இங்க பாரியா, அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. நீயே பக்கத்துல இருந்து அவங்களுக்கு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வை. சரி சரி. டாட், முதல்ல கண்ணில் ஒத்திக்கம்மா. டாட், கொண்டு I'm போ. so happy and I'm very proud of you. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு நான் ரொம்பவே பயந்தேன். ஆனா நீங்க உங்ககிட்ட பேசினதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா சொல்லலாம்னு வந்தேன். தைரியமா சொல்லுமா. நீ என்னோட ஒரே ஒரு பொண்ணு. அது நான் ஒரு பையனை லவ் பண்றேன் டாடி. அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஓ, அவ்வளவுதானா? யார் அந்த பையன்? சொல்லுமா. அது வேற யாரும் இல்லப்பா. வெயிட் வெயிட். உன்னோட டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அவன் ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். வா உட்காருமா, நான் சொல்றேன். சொல்லுங்க டாடி. கேட்டியா? உன் பொண்ணு லவ் பண்றாளாம். டாடி, சொல்லுமா. பையன் உன் கிளாஸ்மேட்டா? அந்த பையன் நம்மள மாதிரி பொலிட்டிக்கல் ஃபேமிலியில பிறந்த பையனா? இல்ல டாடி. நம்ம கம்பெனில ஒன் ஆஃப் த பெஸ்ட் எம்ப்ளாய். அவரு ரொம்ப நல்லவர். நீங்க அவர்கிட்ட பேசுங்க, உங்களுக்கே பிடிக்கும். என்ன பேசணும்? என்கிட்ட பேசணும்னா மினிமம் குவாலிட்டிஸாவது இருக்கணும். பொண்ணுதான் இவ்வளோ தூரம் சொல்கிறாள்லங்க, ஒரு தடவை பேசி தான் பாருங்களேன். வாய முறை. என்னாச்சு டாடி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீங்க பெரிய மனசு பண்ணி அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அப்புறம் ஏன் விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி? அவங்க கூட உன்னை ஏமா சேர்க்கிற? அவங்க அந்தஸ்துக்கு அது சரியா இருந்துச்சு, அதனால ஓகேன்னு சொன்னேன். நீ கூட நம்ம அந்தஸ்துக்கு தகுந்தவனை காதலிச்சிருந்தா நானும் ஓகேன்னு இருப்பேன். ஃபைனலா என்ன டாடி சொல்றீங்க? அந்த பையன் கூட உன் கல்யாணங்கிறது எனக்கு பிடிக்கலாமா? நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதை பாருமா, சட்டமும் சமுதாயமும் காதலர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். கல்யாணத்தை வேணா என்னால தடுக்க முடியாம போகலாம். ஆனா அதுதான் உன் முடிவுன்னா இந்த வீட்டில் உன்னோட பங்கும் நம்ம கம்பெனில உன்னோட ஷேரும் எதுவும் உனக்கு கிடைக்காது. ஞாபகம் வச்சுக்க. லைஃப்ல ஒரு விஷயம் வேணும்னா இன்னொரு விஷயத்தை விடணும்னு ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல ஃபேஸ் பண்றேன் டாடி. தேங்க்ஸ் டாடி. பாத்தியா உன் பொண்ணு லட்சணத்தை? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். டேய் அங்க பாறான் வரான். டேய் என்னடா என்னாச்சு? இன்ஸ்டாகிராமில் லைவ் போடணும்னு இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன்டா. போடா நீயும் உன் டிக்டாக்கும். டேய், என்ன எது வேணாலும் சொல்லு, என் இன்ஸ்டாகிராமை பற்றி எதுவும் பேசாத. இன்ஸ்டாகிராமில் பேசுகிற பொண்ணுங்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு தெரியுமாடா? டேய் 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 டேய். ஹாய் 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 டார்லிங். டேய் தொடர்ந்து கேக்குறா. பக்கத்தில் சத்தம் போடுறது என்னோட டிரைவர். நீ என்ன மட்டும் பாருங்க. டேய் நீ ஆபீஸ் பையா? ஆபீஸ் பையாடா சொல்றா. டேய் என்னடா ஆச்சு? டேய் ஒருத்தனே விடாதடா. வாங்கடா. ஐயா ஆமா.
டேய் காசி அண்ணன் வந்துட்டாரு. இனி நீங்க எல்லாருமே காலி தான்டா. டேய் பாஸ்கர் போட்டு தள்ளுங்கடா அவனுங்கள. போடுங்கடா அவனுங்கள. வருண் வருண் ஆம்புலன்ஸ். மேல என்னமோ குளிர்ச்சியா இருக்கு, கீழே என்னமோ சுட சுடன்னு இருக்க. என்னதான் இருக்கும்? ஜாகிரதா, மெதுவா பாத்து. நம்மளே இவனுங்க அடிச்சானுங்க. டேய் என்னடா டேய், போனை கொஞ்சம் இருறா. போனா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. ஏதாவது பொண்ணு கிட்ட பேசணுமா இல்ல அம்மா கிட்ட பேசணுமா? இந்த மாதிரி நேரத்துல எனக்கு டைம் பாஸே டிக்டாக் தான்டா. இன்று முதல் டிக்டாக் பேன் செய்யப்பட்டுள்ளது. அதிர்ச்சியில் மக்கள். யாரும் வந்திருக்காங்கடா, போய் பாரு. எங்களுக்கு பின்னாடி ஏதோ நடக்குது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஜானு எனக்கு ஷாக் கொடுத்துட்டா. சாய் இப்போ எப்படி இருக்கு? டிக்டாக் பேன் ஆயிடுச்சு. சரி, அவனை பத்திலாம் விடு. உங்க அப்பா உன்கிட்ட என்ன சொன்னாரு? ஒத்துக்கல, கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் வீட்டை விட்டு வந்துட்டேன். நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? ஆமா ஜானு, இவ்வளோ சீக்கிரமா ஏன் இவ்வளோ பெரிய டெசிஷன்? இங்க பார் வருண், ஜானு உனக்காக சொத்து சொகன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா. உனக்கு என்னடா ஏதோ எமர்ஜென்சி வார்டில் நிற்கிற மாதிரி டென்ஷன்ற? அது இல்லடா. எதுவும் இல்லடா. உனக்காவ அவளுக்கு நீ, உங்க ரெண்டு பேத்துக்கும் நாங்க ஆமாடா, ஒரே கல்யாணத்தை ரெண்டு டைப்பா பண்றது ட்ரெண்டுடா. நம்ம அப்படியே பண்ணுவோம். பி 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 டூம் டோம் டோம் பி 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 டூம். பாசியா கல்யாணம் நடக்கடா.
என் பொண்ணுக்கு உன்னை எப்படா பிடிச்சது? இது வரைக்கும் அவ என் பொண்ணு யாரையுமே விரும்பினதில்லை. இப்போ ஒன்றும் இல்லாத உன்னை போய் லவ் பண்ணியிருக்கா. என்கிட்ட ஆஸ்தி அந்தஸ்தும் இல்லாம போலாம், ஆனா நான் அவளை உயிருக்கு உயிரா பார்த்துப்பேன். அவ்வளோ தைரியமா? இதை பாரு, எங்களை ஆசீர்வாதம் பண்ண வந்திருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா என்னை மிரட்டிட்டு போறதுக்கு தான் அவர் வந்தாரு. அவரோட மிரட்டலை விட என் காதல் பலமானது. யாருமே இல்லாத எனக்கு எல்லாமே என் ஜானுவானா. நாங்க 2 பேரும் எங்களோட கவலைகளை மறந்துட்டு வாழ்க்கையை ஆரம்பிச்சோம். நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தோம். ஆனா ஜானவியோட அப்பா எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாரு. வாழறதுக்கு காதல் ஒண்ணு மட்டும் போதாது, பணம் கூட வேணும்னு எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சுது. வருண், ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. உனக்கு குட் நியூஸ் சொல்லவா? என்னது? உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணிருக்கல்ல, just wait few months, everything will be back. உனக்கு யார் வேணும் ஃபர்ஸ்ட்? மம்மி வேணுமா, டாடி வேணுமா? நீதான் வேணும் எனக்கு. ஐயோ லூசா நீ, நான் எங்க போக போறேன்? இவ்வளவு நல்ல ஹஸ்பண்டை விட்டுட்டு உன் அப்பா அம்மா உன்கிட்ட கொடுக்காம? லவ் யூ ஜானு, லவ் யூ. இப்ப நாங்க 2 பேர் இல்ல 3 பேர். எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன். என் நண்பர் ராம் பிரசாத் ஒரு ஐடியா கொடுத்தான். ஏண்டா அந்த ரயில்வே காலனி கிருஷ்ணமூர்த்தி கிட்ட பாக்கிய வசூல் பண்ணியா இல்லையா? அக்கா அது என்னடா நீ கேக்கலையா இல்ல அவன் குடுக்கலையா? வேலைக்கு போயிட்டு தான் வரேன், அவங்க வீடு பூட்டி இருக்கு, நான் என்ன பண்றது? தாழ்பால் போட்டிருந்தா அவனோட கதவை உடைச்சு வீட்ல இருக்க சாமானை எடுத்து வரணும். அப்பதான் நம்ம வழிக்கு வருவான் அவன். சரிக்கா, இனிமே நான் பாத்துக்கிறேன். என்னடா நீ பாத்துக்கிறது? தண்டமா போய் வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. என்னடா பார்வை? போ போய் காசை வாங்கிட்டு வா போ. என்னடா வாழ்க்கை இது? அக்கா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அக்கா. கிளம்புடா போ போ, அந்த காசி வீட்டுக்கு போ. சரிக்கா. போ. வணக்கம்க்கா. என்னடா எம்பி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமா? ஆமாக்கா. என்ன வேலையா வந்திருக்க? அது வந்து அக்கா புதுசா கல்யாணம் பண்ணிருக்கான்ல, கொஞ்சம் பணம் தேவைன்னு கடன் வாங்கலான்னு வந்தோம். தேவை அவனுக்கு இருந்தா அனாவசியமா நடுவுல எதுக்கு நீ பேசிட்டு இருக்க? சரி சரி, எவ்வளவு வேணும்னு சொல்லு. ஒரு 2 லட்சம்க்கா. 2 லட்சம்? இங்க பாரு, மாசம் பிறந்ததும் கரெக்டா வட்டியை கொடுக்கலனா மேட்ரு அவ்வளவு ஈஸியா இருக்காது. ஈஸியாடா? அம்மா ஸ்வீட்டி, ஸ்வீட்டி, அந்த பழைய பாய் இருக்க இடத்துல ஒரு பையில பணம் இருக்கு, 2 கட்டுகளை எடுத்துட்டு வா. ஸ்வீட்டுங்கிற பேரே இவ்வளவு ஸ்வீட்டா இருந்தா ஸ்வீட்டி எவ்வளவு ஸ்வீட்டா இருப்பா. இவதான் ஸ்வீட்டியா? அம்மா ஸ்வீட்டி, உன் தங்கமான கையால உங்களுக்கு கூட. சரிங்கம்மா. கொடுங்க. வேணாம். என்ன என்கிட்ட வரா? ஐயோ. என்னடா அவ என்ன பார்த்து வைக்கப்படுறா? ஆளு பார்க்க முத்தி போன மூஞ்சி மாதிரி தெரியுறா. இங்க பாரு சாஃப்ட்வேர், என் பொண்ணுக்கு பையன் பார்த்துட்டு இருக்க. ஆமாக்கா, நம்ம பொண்ணு என்னமோ நல்ல ஹார்ட்வேர், அவங்க என்னமோ சாஃப்ட்வேர். 2 பேருக்கும் கரெக்டா ஆகும். என்ன சொல்ற சாஃப்ட்வேர்? சரிங்கம்மா, நம்ம தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பாத்துருவோம். அம்மாவா? தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. என்னடா? நம்ம தங்கச்சி நம்ம அம்மா.
இங்க பாருடா, கரெக்டா மாசம் மாசம் வட்டி மட்டும் கொடுக்காம இரு. அப்ப இருக்கு உனக்கு. சரிம்மா. டேய் வாடா போலாம். பணம் தங்கச்சி. டேய் வாடா வாடா சீக்கிரம் போ. அம்மா தங்கச்சியும் திருட்டு பையன். டேய் மச்சான், பணம் கைக்கு வந்துருச்சுல, பெட்டு கட்டலாம். நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணு. டேய் மல்லி, பணம் கிடைச்சிருச்சு. எங்க வரும்? ஜானு அம்மாவாக போறான்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை இன்னும் நான் நல்லா பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணேன். ஒரு தப்பான வழியில போனேன். ஹைடெக் கிரிக்கெட் பெட்டிங். இது இன்னொரு உலகம். இந்த ஊர்ல இருக்கிற எல்லார் பணமும் இங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பெட்டிங் கட்ட ஆரம்பிச்சேன். இந்த ஓவரில் 12 ரன்ஸ், 50,000 பெட். இருக்கிறதே 2 லட்சம். இவனுக்கு 10,000 ரூபாய் கட்டிட்டேன். எதுக்குடா 50,000 கட்டுறப்போ? எஸ். ஒரு லட்சம். டேய் 10 கட்டுறா. சுமார் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே 2 lakhs வரைக்கும் ஜெயிச்சேன். இன்னைக்கு இது போதும்டா. டேய் இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடலாம்டா. அதிகமாக ஆசைப்படக்கூடாது. சரி கிளம்பலாம். பாய். எல்லா மேட்ச்லையும் பெட்டிங்கில் ஜெயிச்சுக்கிட்டே வந்தேன். எஸ் எஸ். எஸ். ஏய், என்னோட புத்திசாலித்தனத்தால தான் பணத்தை ஜெயிக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா பெட்டிங்ல எவ்வளோ அதிகமா ஜெயிச்சனோ அதே மாதிரி முழுசா தோத்துட்டேன்.